ஓம் சரவண பவ. பக்தி டிவி மலேசியா அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். 2025 இந்த புத்தாண்டு எப்படிமா இருக்கும்? எல்லாருக்கும் அதான ஒரு கேள்விக்குறி. இந்த ஒரு வருடம் தான் நம்மளுடைய வாழ்நாளை நிர்ணயிப்பதில்லை. நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு வருடமும் நமக்கு சிறப்பாக அமையறதுக்கு இந்த வருடத்திலிருந்தே நம்ம திட்டமிட்டு கொள்ளலாம். கன்னிராசி கன்னி லக்னத்திற்கான 2025 பலன்களை காணவிருக்கிறோம். ஏன்னா கன்னிராசிக்கு நிறைய என்னென்னா வாழ்க்கையில் எதுவுமே எங்களுக்கு நாங்கள் முழுமை பெறல, கன்னி கரையேறுமா அப்படின்லாம் நிறைய கேட்பாங்க. ஏன்னா ரொம்ப வாழ்க்கையில் போராடி ஒரு காலகட்டத்தில் லைஃப்பில் அவங்க செட்டில் ஆகக்கூடியவர்கள். தொழிலை பற்றிய ஒரு பெரிய ஒரு நிறைவின்மையே அவங்கக்கிட்ட காணப்படும். தொழிலுக்காக தான் அவங்க போராடுவாங்க, ஆனால் இறுதியில் இறைவனுடைய அருளால் அந்த தொழிலை பற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பர்ஃபெக்ஷன் பார்க்கும் கன்னி. இதனால தான் ரொம்ப கஷ்டப்படுமே. அவங்கள மாதிரியே என்ன மாதிரியே நேர்மையாக இருக்கணும், நான் நேர்மையானவன், நான் பர்ஃபெக்ஷன் ஆனவன், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு எல்லா நேரத்துலையுமே அதை எல்லாருக்கிட்டையுமே அதை எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அவங்களுடைய பர்ஃபெக்ஷனையும் அவங்களுடைய நேர்மை அவங்களுடைய ஆட்டிடியூடெல்லாம் அடுத்தவங்க இருக்கணும்னா 5 வரலாம் ஒன்றா இருக்கிறது இல்லையா? இதனால தான் கன்னி ரொம்ப கஷ்டப்படுறது. இந்த காலகட்டம் கன்னி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துடணும். அதுதான் மெயினாக இங்கே வரப்போகுது. ஏன்னா நமக்கு 4, 5, 6 கூடிய சனி நமக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ சனியுடைய பார்வை ராசிக்கு இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தடையை மீறி சாதிக்கக்கூடிய காலகட்டம் கன்னி அப்படின்னு சொல்லலாம். குருவானவர் இந்த காலகட்டம் 10ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ தொழிலில் நிறைய ஈகோஸ்டிக்லாம் பார்க்கக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடங்களில் ரொம்ப அனுசரித்து போகணும். எந்த ஒரு தொழிலையுமே பிடிச்சி செய்யணும். ஒருத்தவங்க ஒரு தொழிலில் வெற்றி பெறதற்கு 2 காரணம் தான். பிடித்த தொழிலை செய்யணும், இல்லை கிடைச்ச தொழிலை பிடித்ததாக மாற்றிக்கொள்ளணும். நான் நிறைய சொல்கிறது என்ன இளைஞர்களுக்கு அப்படின்னாலே, வேலை கிடைக்கலன்னா உடனே நான் படித்த கேட்ட வேலைக்கு தான் போவேன்னு இருந்துடக்கூடாது. எந்த வேலை கிடைக்குதோ அதில் உடனே மூவ் ஆன் பண்ணிடணும். அந்த வேலையை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விருப்பத்தோடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலைக்கு நம்ம தேடணும். இப்படி இருக்கும்போது தான் நமக்கு அந்த வேலைன்றது ஒரு நிரந்தரமாக இருக்கும். இல்லைன்னா எவ்வளோ நாளானாலும் அந்த சனின்ற காரகம் நமக்கு மைனஸாகவே ஆக்டிவேட் ஆகிடும். இந்த காலகட்டம் கன்னிக்கு சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள்லாம் நீங்கிடும். நல்லா ஒரு தன வருவாய், பண வருவாய், 6இல் வரக்கூடிய ராக அவங்களுக்கு அஷ்டலக்ஷ்மி கடாசற்றே இருக்குது. நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு தொழில் பண்ணணுன்னாலும் அதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமர்ந்துடும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முழங்காலு காலில் கீழுள்ள பாகங்கள், இந்த ஞாபக மறதி, இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து வேலை பார்க்குறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான இதெல்லாம் கிடைக்கும். தொழில் நல்ல அங்கீகாரம், அதே போல் நல்லா ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கிறது. மாணவர்களுக்கு நல்ல வெளிநாட்டு கல்வி, வேலைவாய்ப்பு, ஆன்லைன் வர்த்தகம், ட்ரேடிங் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. தன வருவாய் தாராளமாக வரும். அதை ஒரு வெளியூர்லேயோ வெளியிடங்கள்லேயோ அவங்க ஒரு முதலீடு செய்து கொள்ளலாம். அதே போல் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்திற்காக வைத்தியெல்லாம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, திருமணம் உண்டு. இந்த காலகட்டம் எந்த வீட்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வெளியிடங்கள்லையும் சரி, ஆர்கியூமெண்ட்டை மட்டும் தவிர்த்து கொள்ளணும். ஆர்கியூமெண்ட்டு தவிர்த்து கொண்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் பிரச்சனையும் வராது, வெளியும் பிரச்சனையும் வராது, உறவுகளையும் ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். இந்த காலகட்டம் நீங்கள் ஆர்கியூமெண்ட்டில் இறங்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். கன்னி இந்த வருடம் நீங்கள் சாதனை செய்யணும் இந்த சோதனை காலத்துலேயும் அப்படின்னீங்கன்னா, சோதனை காலன்றது நமக்கு சனியுடைய பார்வை இருக்கிறதுனால தான். மற்றபடி உங்களுக்கு மற்ற கிரக நகர்வுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும். மணி ஃப்ளோ நல்லா வரும், கையிருப்பு கூடும். உங்களுக்கு நல்ல ஒரு வண்டி வாகனம், இது வரைக்கும் வீடே அமையாதவங்களுக்கு நல்ல வீடு இருந்தால் வீடு வாங்கி கட்டுவது, தாயின் உடல் ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் மேம்படுவது. நம்ம இது வரைக்கும் நோய்க்காக ஒரு மருத்துவம்லாம் கிடைக்குன்னா இப்போ நல்ல மருத்துவம் கிடைக்கிறது. அதே போல் கடனை அடைப்பது, எதிரிகள்லாம் இவங்க தான் நம்ம இனம் கண்டு கொண்டு அதற்கேற்ற மாதிரி கடந்து வருவது, இதெல்லாம் ரொம்ப கன்னிக்கு அருமையான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தை தான் நான் திருப்பியும் சொல்கிறேன். ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனை இந்த காலகட்டம் நம்ம ஒரு முழு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வயதானவங்க பண்ணிக்கொள்வது ரொம்ப சிறப்பு. ஒரு சின்ன வயசாக இருக்கணும்னா இளைஞர்கள்னால் வண்டியில் சாகசம் செய்யாதீங்க. அதே போல் ஒரு 45 வயதுக்குள்ளே கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. கன்னிக்கு இந்த வருடம் ரெகுலர் எக்ஸசைஸு, உணவு பழக்க வழக்கம் முறையாக இருக்கணும். காலையில் 8:30 மணிக்குள்ளே சாப்பிடணும், 8:30 to 9. மதியம் 1 to
1:30க்குள்ளே இல்லை மேக்ஸிமம் 2க்குள்ளே நைட்டு நம்ம 7லேருந்து 7:30க்குள்ளே நம்மளுடைய டின்னரை முடிச்சுட்டு நம்ம தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிடணும். நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து கையில் இருக்க அந்த செல்ஃபோன்லேருந்து நம்ம தள்ளி இருக்கிறோமோ அந்த ஸ்க்ரீனை பார்க்குறத தவிர்த்து நம்ம நேரத்துக்கு தூங்க போகும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா, இந்த ட்ரீட்மெண்ட்டு மருந்து மாத்திரை தான் நம்ம ரெடி செய்யுதுன்னு. மருந்து மாத்திரைலாம் ரெடி செய்யறதில்ல, நம்ம நம்பிக்கை தான். நம்ம உடம்பே நம்மளை வந்து ரெடி பண்ணிக்கும். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, விவசாயம் பார்த்தாங்க, வேலை செஞ்சாங்க, வந்து 9 மணிக்கெலாம் வந்து அந்த காலகட்டம் வந்து படுத்துருவாங்க. அவங்க எழுந்துக்கிறது பாருங்கள், 3 மணிக்கு எழுந்து விவசாயத்துக்கு போடுவாங்க. அப்படி தான் எல்லாமே சூட்சுமம் தான். இந்த காலகட்டம் நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய வேலை செய்கிறோம், விடிய விடிய ஃபோனை பார்த்துட்டு நம்ம படுத்து, இதனால தான் நம்முடைய சூழ்நிலை வாழ்வியல் சூழல் மாறுபாடுகளால் தான் நம்மளுக்கு நோயும் வந்தது. நம்மளுடைய இயற்கைக்கு மாறான உணவுகள் உரம்லாம் போட்டுட்டோம், அதுலேயும் போயிடுச்சு. இனிமேல் நம்ம பழைய வாழ்வியலுக்கு வந்தால் தான் நம்ம அனைத்து வகையிலுமே சிறப்பாக இருக்கும். கன்னிக்கு இந்த வருடம் உடல் ஆரோக்கியத்துலேயும் அதே போல் தொழில் செய்கிற இடங்கள்லையும் உறவுகள்கிட்டையும் நிறைய அனுசரணை வேணும். நம்ம இந்த வாய் வார்த்தைகளையும் கொஞ்சம் கவனம் வேணும். கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளணும். அந்த மாதிரி நம்ம எல்லாருமே சமூகத்தோடு ஒன்றிணைந்து செயல்படணும். நிறைய இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அவங்களுக்கு உணவு தண்ணீர்லாம் அழைக்கிறீங்களோ, இல்லை இந்த ஆர்கனைஸ்க்கு நீங்கள் ஒரு பணம் கூட டொனேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னி ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் நீங்கள் வந்து பத்மாவதி தாயார் பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை தோறும் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை மதியம் 1 to 2 யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணிவிடுங்க. அன்னதானம் பண்ணும்பொழுது எலுமிச்சங்க ஊறுகாய், ஒரு வாட்டர் பாட்டில் இதோடு வந்து கொடுத்துடணும். அது சித்திரா அன்னங்களாகவும் இருக்கலாம், ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுக்குறதும் உங்களுடைய வசதியாகவும் இருக்கலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செவி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.